நீங்க இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து இமேஜ் ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ அது வந்து நம்ம நார்மல் தமிழ் சினிமாலேயே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வந்து ஆஹ் இந்த டிஜிட்டல் ஸ்கின் கிராஃப்டிங், அதாவது இமேஜ் ஃபியூஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிஜிட்டல் ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்னு ஒரு இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அந்த படத்தில் வந்து ரஜினி வந்து ஒரு டார்க் ஸ்கின்னாக இருந்து ஃபேர் ஸ்கின்னாக மாறதுக்கு வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாமே பண்ணுவார். ஸோ அப்படிதான் படத்தில் காமிச்சிருப்பாங்க. பட் இங்கே வந்து ரியலாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து நார்மலாக வந்து இமேஜ் ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி தான் அவரை ஃபேராக படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்னன்னா, ஒரு ஐரிஷ் உமன், இந்த இங்கே இருக்கிறாங்க பாருங்க, இங்கே ஐரிஷ் உமன் வந்து ரஜினி என்னென்ன ஷார்ட் பண்ணுறாங்களோ அதே ஷார்ட்ஸ் வந்து இந்த ஐரிஷ் உமன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஹீரோ ஷார்ட்ஸ் வந்து ரஜினி பண்ணார் அப்படின்னா வந்து அந்த கேர்ள் ஷார்ட், அதாவது அந்த ஐரிஷ் உமன் வந்து 6:30 ஷார்ட்ஸ் ரஜினி என்ன நடிச்சாரோ அதை அப்படியே வந்து அது மறுபடியும் நடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரோட்டோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அனிமேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேமா வந்து ஸ்கேன் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி 9000 ஸ்கேன்டு ஃப்ரேம்ஸ் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. எதுக்காகனா டு செப்பரேட் த பாடி பார்ட்ஸ். ஸோ எல்லா பாடி பார்ட்ஸ் செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து 9000 ஸ்கேன்டு ஃப்ரேம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, ஸோ ரஜினி ஐ மீன் ஐரிஷ் ஹியூமனுக்கு இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே வந்து ரஜினிக்கு வந்து அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மேப் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் லேடி ஸ்கின் எடுத்து அப்படியே ரஜினியோட இமேஜ்ல வந்து மேப் பண்றாங்க. ஸோ பை யூசிங் தி ஃபியூஷன் டெக்னிக். ஸோ இந்த ஃபியூஷன் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து ஒயிட் ஸ்கின் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் மோர் லைட். ஸோ ஒயிட் ஸ்கின் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எல்லா லைட்டையும் வந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ பிளாக், அதாவது டார்க் ஸ்கின் என்ன பண்ணுன்னா வந்து இட் ஹேஸ் லெஸ் ஷேடோ. ஐ மீன் டார்க் ஸ்கின் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வர லைட்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணும். ஸோ இட் வில் பிகம் அந்த டேனிங் எல்லாம் வரும் நார்மலாக அந்த டார்க் ஸ்கின் பீப்புளுக்கு. ஸோ அது பிகாஸ் ஆஃப் தி அப்சர்விங் ஆஃப் தி லைட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த இமேஜ் ஃபியூஷன்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அப்படியே நார்மல் ரஜினி, நார்மல் ஐரிஷ் ஹியூமன் அந்த இதை வந்து அப்படியே வந்து ரஜினியோட ஸ்கின்ல மேப் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ரஜினி என்னென்ன பண்ணுறாரோ, ரஜினி டான்ஸ் ஆடினார்னா அந்த ஐரிஷ் உமன் அதே ஸ்டெப் ஆடுவாங்க. ரஜினி நடந்து போனார்னா ஐரிஷ் உமன் அதே மாதிரி நடந்து போவாங்க. ஸோ இது ரெண்டு ஷாட்டுமே கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐரிஷ் உமனோட ஆட்ரிபியூட்ஸ் எடுத்து அப்படியே வந்து ரஜினியோட ஃபேஸ்ல இல்லை மற்ற இடத்துல எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா மேப் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு தே ரஜினி கெட் ஃபேர். ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ இது ஐரிஷ் உமன், ஸோ இது நார்மல் ரஜினி. ஸோ இங்கே என்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல அப்படியே மேட்ச் ஆயிருக்கும். ஸோ பை யூசிங் தி இமேஜ் ஃபியூஷன். ஸோ இங்கேயும் அப்படிதான். ஸோ see here, ஸோ திஸ் இஸ் ஏ நார்மல் ரஜினி ஃப்ரேம். ஸோ திஸ் இஸ் ஐரிஷ் உமன் ஃப்ரேம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே ஐரிஷ் உமன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே எடுத்து இங்கே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணால் ஸோ இங்கே இது இப்படி மாறும். ஸோ nowadays சினிமாஸ்லேயும் சரி மோர் டெக்னாலஜி தே ஆர் யூஸிங். குறிப்பாக சங்கர் படம் பார்த்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் டெக்னாலஜி யூ கேன் கெட் ஃப்ரம் தட் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ.